இந்த செஷன்ல நம்ம சீட்டிங்கை பத்தி பார்க்கறோம். செக்ஷன் 415 சீட்டிங் அப்படின்னா ஏமாறுதல் அப்படின்னு ஏமாற்றுதல். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஹூஎவர் பை டிசீவிங் எனி பர்சன், ஒருவர் மற்றவரை வஞ்சித்து அப்படி. டிசீவிங் அப்படிங்கிறதுக்கு இந்தியன் பீனல் கோட்ல டெஃபினிஷன் இல்லை. இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரியை போய் பார்த்தோம்னா என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒருவர் உண்மையை ஒழிக்கிறார், உண்மையை மறைச்சிட்டார், அல்லது ஒரு பொய்யை உண்மை என்று சொல்லுகிறார், அதன் வழியாக சில ஆதாயங்களை பெறுகிறார். அப்போ ஒன்று ஏமாத்துன்னா இது வஞ்சித்தல் அப்படின்னா கொஞ்சம் பொய்யை சொல்லுதாங்க, இல்லாட்டா உண்மையை மறைச்சிருந்தாங்க, அது வழியாக அவங்களுக்கு ஒரு லாபம் வரும். இதுதான் சீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட். என்ன செய்யணும்? ஒருவரை வஞ்சிக்க வேண்டும், டிசீவிங் அப்படின்னு. உண்மையை மறைத்து அல்லது ஒரு பொய்யை சொல்லி ஒரு ஆளை செய்தான். இதுக்கு கீழே 2 விதமான செயல்கள் வருங்க, 2 விதமான குற்றங்கள். fraudulently, dishonestly induces the person so deceived. அவ்வாறு வஞ்சிக்கப்பட்ட மனிதர் fraudulently மோசடியாக அல்லது dishonestly நேர்மையற்று. dishonestlyனா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு wrongful gain அல்லது wrongful loss வரும். dishonestly ஒரு செயல் மூலம் அவர் சட்டப்பூர்வமாக அதிகாரம் இல்லாத ஒரு சொத்தின் மீது லாபம் பெறுகிறார், சொத்தை எடுத்துக்கொள்கிறார், அல்லது சட்டப்பூர்வமாக அதிகாரம் உள்ளவரிடமிருந்து ஒன்று பறிக்கப்படுகிறது. இது டிஸ்ஆனஸ்ட். அல்லது fraudulently மோசடியாக ஒரு செயலை செய்கிறார். அப்படி இந்த 2 வழியா என்ன செய்தாரு? அவ்வாறு வஞ்சிக்கப்பட்ட மனிதன் ஒரு சொத்தை கொடுக்கிறதுக்கு, அது இவர்கிட்ட கொடுக்கலாம் அல்லது வேற யார்ட்டையாவது கொடுக்கலாம். அப்படி ஒரு சொத்தை கொடுக்கிறதுக்கு தூண்டுகிறார், அல்லது இருக்க சொத்தை நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு ரீடைன் பண்ணதுக்கு பெர்மிஷன் கொடுக்காரு. கன்சர்ன் தட் எனி பர்சன் ஷால் ரீடைன் எனி ப்ராப்பர்ட்டி. இது ஃபர்ஸ்ட் பார்ட். சொத்தை கொடுக்கணும், இல்லாட்ட இருக்க சொத்தை வச்சுக்கோன்னு சொல்லணும். இதை செய்ததுக்காக அவர் என்ன செய்யணும்? ஒரு மோசடியாக செயல்பட வேண்டும் அல்லது நேர்மையற்று செயல்பட வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட் ஒன்று இருக்கு. அதுல intentionally induces the person so deceived. அவ்வாறு வஞ்சிக்கப்பட்ட மனிதர் ஒன்று ஒரு செயலை செய்யணும் அல்லது ஒரு செயலை செய்யாம இருக்க வேண்டும். இவர் இப்படி அவரை வஞ்சிக்கவில்லை என்றால் அவர் செய்திருக்க மாட்டார். அப்படி உள்ள ஒரு செயலை செய்ய அல்லது செய்யாமல் இருக்க, அதன் காரணமாக அவருக்கு சேதமோ காயமோ ஏற்படும். காஸ் டேமேஜ் ஆர் ஹார்ம் டு தட் பர்சன், பாடி, மைண்ட், ரெப்புடேஷன், ப்ராப்பர்ட்டி. இப்போ 2வது பார்ட்னு பார்க்கல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அங்கே fraudulently, dishonestly ஒரு சொத்தை கொடுக்க வச்சிருக்க சொன்னார். இங்க அந்த fraudulent, dishonest இல்லை, டிசீவ் மட்டும்தான், வஞ்சித்தல் மட்டும்தான். அதை வச்சு என்ன செய்தாங்க? ஒரு சொத்தை கொடுக்கிறதுக்கு அங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு செயலை செய்ய இவர் அவ்வாறு வஞ்சிக்காமல் இருந்தால், ஒரு பொய்யை சொல்லி அவனை ஏமாத்தாம இருந்தார்னா அவர் அதை செய்திருக்க மாட்டார், இல்லாட்ட அவர் செய்யாம இருந்திருக்க மாட்டார். ஆக்ட் ஆர் ஒமிஷன். இந்தியன் பீனல் கோட்ல 2மே குற்றம்னு வரும். லீகலி செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது குற்றம், ஒமிஷன். அல்லது லீகலி தடுக்கப்பட்டதை செய்தா குற்றம். சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்யலன்னா குற்றம், செய்ய சொன்னதை செய்யணும். ஆக்ட் ஆர் ஒமிஷன். அவர் என்ன செய்திருக்க மாட்டார்? இவர் இப்படி சொல்லாம இருந்தால், இப்படி அவரை வஞ்சிக்காமல் இருந்தால், ஒரு பொய் சொல்லி இல்லாட்ட ஒரு உண்மையை மறைச்சு செய்யாமல் இருந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார். அப்படி ஒரு ஆளை செய்ததுக்கு அவர் வேண்டுமென்றே தூண்டுகிறார். அது எப்படி அவர் செய்ததனால அவருக்கு டேமேஜ் ஆர் ஹார்ம் அப்படின்னு உண்டாகுது, ஒரு சேதம் ஏற்படுகிறது, இல்லாட்ட ஒரு தீங்கு நிகழ்கிறது.
அது எதுக்கு? பாடி, மைண்ட், ரெப்புடேஷன், ப்ராப்பர்ட்டி. ஒரு பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டதான்னு சொல்லி இவன் கூட வந்தாச்சுன்னா அங்கே அவனுக்கு நம்பி போகிறான். இல்லாமல் இருந்து அவன் கூட போயிருக்க மாட்டான். கல்யாணம் அப்படின்னு சொன்னதுனால போயிருக்கா. இல்லை உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா எங்கே ஒரு கோயிலில் கழுத்தில் ஒரு தாலியை கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயினா அங்கே அவளுடைய பாடி தீங்கு ஏற்படுகிறது, தீங்கு ஏற்படலாம், அவள் பேர் கெட்டு போகலாம். இப்படி பாடி, மைண்ட், ரெப்புடேஷன், ப்ராப்பர்ட்டி இதுக்கு டேமேஜ் ஆர் ஹார்ம் ஏற்படும். அப்போ 2 பிரிவை பார்த்துட்டோம். சீட்டிங்கில் 2 பிரிவு வருது. ஒன்று ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு இல்லை வச்சுக்கிடுறதுக்கு சம்மதிக்குது, அங்கே ஃப்ராடுலண்ட்டு அல்லது டிஸ்ஆனஸ்ட் வேணும். 2வது வேண்டுமென்றே தூண்டுதல். எதுக்கு தூண்டுதார்? ஒரு செயலை செய்ய அல்ல செய்யாமல் இருக்க. இவர் அவ்வாறு தூண்டாமல் இருந்தால் அவர் செய்திருக்க மாட்டார். அவர் செய்தது ஐயா செய்யாமல் இருந்தது காரணம் அங்கே அவருக்கு இழப்பு ஏற்படுகிறது, தீங்கு ஏற்படுகிறது. இதுதான் சீட்டிங் அப்படிங்கிற கூட விஷயம். ஒன்று டிசெப்ஷன், இது 2க்கும் காமன். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஃப்ராடல் அண்ட் டிஸ்ஆனஸ்ட், செகண்ட் பார்ட்டுக்கு இன்டென்ஷனலி டிஸ்யூசிங், இன்டியூசிங். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு பொருளை கொடுக்க சொல்லுவாங்க இல்லை வச்சுக்கிட சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட்டில் ஒரு செயலை செய்ய சொல்லுவாங்க அல்லது செய்யாமல் இருக்காங்க. இந்த டிசெப்ஷன் அப்படிங்கிறதுக்கு தீரேந்திர பிரம்மச்சாரி வர்சஸ் சைலேந்தர் பூஷன் கேஸில் டெல்லி ஹைகோர்ட் சொல்லுவாங்க, இட்ஸ் a error by causing a person to believe what is false or disbelieve what is true. ஒரு உண்மையை நம்பாம இருக்க செய்தீங்க அல்லது பொய்யை நம்ப செய்தீங்க. இந்த இதில் என்னன்னா, இந்த தீரேந்திர பிரம்மச்சாரி அவரோட யோகா சென்டரு அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு, நீங்கள் எல்லாம் சேருங்க, ஒரு 1000 ரூபா ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கி சேர்த்தார். அது சீட்டிங் அப்படின்னு வந்தாங்க. ஏன்னா அவரை பொய்யை சொல்லி அவங்கள நம்ப வைக்க. அது தீரேந்திர பிரம்மச்சாரி. ஹாமுங்கிறது டெஃபனிஷன் வரல இந்தியன் பீனல் கோடில். அதனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸில் வீதா மெனசஸ் வெர்சஸ் யூசுப் கான். ஹார்ம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, ஹர்ட், இன்ஜுரி, டேமேஜ் அப்படின்னு டிக்ஷனரி மீனிங் இருக்குது. நீங்கள் என்ன எடுத்துக்கிடுங்க, ஹார்ம், இன்ஜுரி டு எ பர்சன் இன் பாடி, மைண்டு, ரெப்புடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அப்படி டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு செக்ஷன் 24 டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். அதாவது ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் கெயினுக்கு செக்ஷன் 23 சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டப்பூர்வமாக உரிமை உள்ளவன்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அல்லது சட்டப்பூர்வமாக உரிமை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராங்ஃபுல் லாஸ் கெயின் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இதை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு இதை உள்ளே கொண்டு போக முடியுமா அப்படி? அது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். என்ன செய்வாங்க, நான் ஒரு 100 மூடை நெல் தான், நான் 1 மாதம் கழித்து நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லுதார், ஒரு ப்ராமிஸ். அப்போ அவர் பார்ட்டிங் வித் ப்ராப்பர்ட்டி, சொத்து அவர் கொடுத்துருந்தார். 100 மூடை நெல் அவருடைய ப்ராப்பர்ட்டி, அது கொடுத்துட்டார். 1 மாதம் கழிச்சு தரேன்னு சொல்லுதாரு, இவர் 1 மாதம் கழிச்சு தரல. இவர் என்ன நினச்சிருப்பாரு, இந்த 1 மாதத்தில் இந்த 100 மூடை நெல்லையும் நான் விற்றுருவேன், வித்துட்டு இவனுக்கு நான் பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார், நினச்சிருப்பார். ஆனால் என்ன, 100 மூடையில் 20 மூடை தான் விற்றுருக்கு, 80 மூடை கையில் இருக்குது. அவர் என்ன செய்வார், இல்லை சீட்டிங், என் பொருளை அவன் வாங்கிட்டான், ஃப்ராட் பண்ணிட்டான், என்கிட்ட டிஸ்ஆனஸ்டாக வாங்கிட்டு போயிட்டான்னா அவர் சொல்லலாம். ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் சீட்டிங்கை கொண்டு வர முடியுமா? அதில் தான் மகதேவ் பிரசாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸில் ஒரு பொருளை வாங்கினாங்க, அவன் பணம் கொடுக்கல, அவன் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் கேஸை கொண்டு வந்துட்டான். அவன் வேணா என்ன செய்யணும், சிவில் கேஸில் போய் இவன் பணம் தரல, எனக்கு இவ்வளோ நஷ்டப்பட்டுன்னு வாங்கணும். அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் சொல்லுவாங்க, நோ இன்டென்ஷன் டு டிசீவ். அந்த நேரத்தில் அவனுக்கு இன்டென்ஷன் டு டிசீவ் இருக்கும். அந்த 100 மூடை நெல் வாங்கும்போது நான் இதற்கு பணம் கொடுக்க மாட்டேன், இவனை ஏமாற்றி இவன்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு போயிடுவேன். அந்த இன்டென்ஷன் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் டெலிவரி ஆஃப் த குட்ஸ், அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடும்போதே நான் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கள்ள மனசு இருந்ததுன்னா அங்கே சீட்டிங் வரும்.
இல்லாமல் பிஸ்னஸில் அவன் விற்று எடுத்துப்பான் அப்படின்னு அன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே டிசீவ் இல்லை. வஞ்சனை செய்தார் அப்படின்னா அங்கே ஒரு பொய்யை சொல்லி நான் உனக்கு பணத்தை தந்துடுவேன் அப்படின்னு, இல்லாட்ட டிஸ்ஆனஸ்ட்லி நேர்மையற்ற முறையில் அவர் வாங்குதாரா, அப்படி அந்த தேதியில் என்ன மனசில் இருந்தது அப்படிங்கிற சொல்லி தான் இருக்கணும். அந்த இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இன்டென்ஷன் இருந்தது, இவனை ஏமாற்றணும், இவனுக்கு பணம் கொடுக்கக்கூடாது ஃப்ராடுலன்ட்லி அப்படின்னா அது சீட்டிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்திருக்காரு அப்படிங்கிற பார்க்கணும். குற்ற மனசுங்கிறது கட்டாயம் இருக்கணும். அவன் பிஸ்னஸில் வாங்கியிருப்பான், வாங்க இடத்துல பொருளை விற்றுருக்க முடியாது, பணம் தந்திருக்க முடியாது. அதே மாதிரி வேற ஒரு கேஸில் என்ன செய்தாங்கன்னா, வொல்ஃப் கேங்க் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிறதுல ஒரே செயலுக்கு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் போட்டாங்க, சீட்டிங்கும் போட்டாங்க, 2 செக்ஷன். இது எப்படிப்பா 2 ஒன்றா வரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்காங்க. அது ஏன் வராது? இல்லை, டெல்லி ஹைகோர்ட்டு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டில் என்ன வருது, பொருளை கையில் கொடுத்துருந்தாரு. கையில் கொடுத்து ஐயா வச்சிரு நான் பார்த்து போயிட்டு வரோம், பின்னால் வந்து வாங்கிக்கிடுதோன்னு. ஒரு குடனில் கொண்டு போய் பொருளை கொண்டு கொடுக்கோம், நீ வச்சிருங்க நாங்கள் வந்தால் வாங்கிக்கிடுதோங்கிறது அது ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அது அவன் திருப்பி கொடுக்காட்ட தப்பு. லாரி ஆஃபீஸில் கொண்டு பொருளை கொடுத்தார், அவர் நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு கொடுக்கலன்னா தப்பு. அது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். எப்படி கன்சென்ட்டோட நம்ம கொடுத்துருக்கோம், மனப்பூர்வமாக கொடுக்கும். இது அப்படி இல்லை, சீட்டிங்கில் நம்மளை ஏமாற்றி வாங்கலாம், ஃப்ராடுலண்ட்லி டிஸ்ஆனஸ்ட்லி வாங்குதாங்க. கன்சென்ட் வந்து ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது நல்ல மனசோட தான் நம்ம கொடுக்கோம், ஒரு பர்பஸுக்காக கொடுக்கும், நம்பிக்கையின் பேரில் கொடுக்கும். ரெண்டாவது கன்சென்ட், இது ஃப்ரீ கன்சென்ட். இங்க கன்சென்ட் எப்படி, ஏமாற்றி வாங்கின கன்சென்ட். மூணாவது ப்ராப்பர்ட்டி முதல் நாளே வாங்கின அன்னைக்கே ப்ராப்பர்ட்டி கன்வர்ஷன் ஆயிடுது சீட்டிங்கில். அவன்கிட்ட ஏமாற்றி பொருளை வாங்கி கையில் வச்சு இவனே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் கிரிமினல் பிரீச் ஆஃப் கோஸ்ட்டில் கொடுக்கும்போது நல்லா தான் இருக்குது, பின்னால் தான் அவன் மனசு மாதிரி அந்த பொருளை தன்னுடையதாக்கி கொள்ளுதான். கன்வர்ஷன் ப்ராப்பர்ட்டி அது பின்னால் நடக்கு. அஃபென்ஸுங்கிறது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொன்னால், சீட்டிங்கில் எப்போ அவன் கையிலிருந்து ஏமாற்றி பொய் சொல்லி அவன் கையிலிருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினான்னு முடிஞ்சு போச்சு. இங்கே அஃபென்ஸ் எங்கே வருது, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டில் பின்னால் தான் வருது. அதனால் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. முதல்ல பொருளை கொடுத்துருந்தாங்க, நல்ல நம்பிக்கையில் கொடுத்துருந்தாங்க, வாங்கினவர் தானே வச்சுக்கிடணும்னு வச்சுக்கிட்டுதார். இது அப்படி இல்லை, அவனை ஒரு பொய்யை சொல்லி அல்லது உண்மையை மறைச்சி அவன் மேலே மோசடியாக அவன் கையிலேருந்து ஒரு பொருளை வாங்குதாங்க. அங்கே கன்சென்ட் ஏமாற்றி வாங்குதாங்க, பொருளை வாங்குது அப்படி கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டும் ஒரே டிரான்சாக்ஷனுக்கு 2 செக்ஷன் நீங்கள் போட முடியாது அப்படிங்கிற அந்த செக்ஷனை சொல்லுவாங்க. இன்னொன்று அபயானந்த் மிஸ்ரா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்னு ஒரு கேஸு. இவன் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்ததாகவும் இவர் பிஏ படிச்சிருக்கதாகவும் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து கொண்டு போய் யூனிவர்சிட்டியில் கொடுத்தார், பாட்னா யூனிவர்சிட்டியில். அவங்க ஹால் டிக்கெட் அனுப்புகிறாங்க. ஹால் டிக்கெட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது தான் இப்படி ஒரு வாத்தியாரே இல்லையே, என்ன இப்படி ஒரு டீச்சர் நேமில் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கையில் வெளியே வந்தது, யூனிவர்சிட்டிக்கு வெளியே வருது, கேஸ் கொடுத்தாங்க. அங்கே வரும்போதெல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு, ஹால் டிக்கெட் தானே வந்திருக்கு, பரீட்சை எழுதணும், பரீட்சை எழுதுனா தப்புன்னு சொல்லலாம், நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் லெவலில் தான் இருக்கோம், ஹால் டிக்கெட்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க வக்கீல் சொல்லுவார். ஹால் டிக்கெட்டுக்கு எதுவும் மதிப்பு இருக்கா, வெறும் பேப்பரு, அதனால் அது ஒரு செக்யூரிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு வக்கீல் வாதாடுதார் இந்த ஃப்ராட் பண்ணவனுக்காக. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, நீ பெக்குனியரி வேல்யூ இல்லை உனக்கு, ஆனால் இம்மன்ஸ் வேல்யூ அட்மிட் கார்டு இருந்தால் நீ பரிசு எழுதலாம், உனக்கு ஒரு பெரிய உரிமையை கொடுக்காங்க, அதனால் அது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு செக்ஷன் 415 தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு. இது ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் தான், நான் ஒன்றும் பரிசு எழுத போலியே அப்படின்னு கேட்காதீங்க. எப்போ நீ அப்ளிகேஷன் எழுதி போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் போட்டியோ அப்போவே நீ உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு, நீ ஏமாத்தணுங்க எண்ணம் அங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அதை செக்ஷன் 420 போட்டவனை பனிஷ் கொடுத்தான். அடுத்து 416 சீட்டிங் பை இம்பர்சனைசேஷன், ஆள்மாறாட்டம் வழியாக ஏமாற்றுதல்.
ஒரு ஆள் வேற ஒரு மாதிரி இருக்க மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்தலாம் அப்படின்னு 3 விதமான பிரிவுகள்ல சொல்லலாம். He cheats by pretending to be some other person or pretending to be another person அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு ஆள் மாதிரி இவர் நடந்துக்கிட்டார். pretending அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் பேர் இவன் பேர் ஒரே பேர், ஒரு ஊருக்காரன். இவன் கொஞ்சம் நல்ல சட்டையெல்லாம் போட்டுட்டு பக்கத்து ஊரில் போய் நான் தான் அந்த ஊரில் இருந்து வரேன், என் பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லுதான். அவனுக்கு தெரிஞ்சது அந்த ஊரில் அந்த பெரிய பணக்காரன் பேர் மட்டும்தான். அவன் நினச்சிக்கிட்டான் இவன் தான் அந்த பணக்காரன்னு சொல்லிட்டு இவனுக்கு கடையில் கொஞ்சம் பொருளை கொடுத்து, ஐயா நீங்கள் வீட்டு வேலைக்காரர்கிட்ட ரூபாய் கொடுத்து விடுங்க ஐயா, இந்த பொருள்லாம் கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டான். இப்போ இவன் தப்புன்னு சொல்லலை, இவன் பேரைத்தான் சொல்லுதான், இவன் ஆள் இந்த ஊருன்னு தான் சொல்லுதான். என்ன ஆகுது? he pretends to be an another person. வேறொருவர் போல அவர் நடிக்கார். ரெண்டாவது, knowingly substituting one person to another. அறிந்து கொண்டே ஒரு ஆளை இன்னொரு ஆளா மாத்திக்கிடுது. பொண்ணு பார்க்க போவாங்க, தங்கச்சியை கொண்டாந்து பொண்ணை காட்டுவாங்க, இதான் பொண்ணுன்னு தங்கச்சியை காட்டிட்டு கல்யாணத்தன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அக்காவா இருக்கும். நிறைய இடங்கள் நடக்குது. ஐயா நான் இந்த தாலி கட்டுறதுக்கு போகல, மொத்த திரும்பி பார்க்கல தெரியும், ஐயா நான் இந்த பொண்ணை பார்க்கலையாம்மா. சப்ஸ்டிடியூட்டிங், ஒரு ஆளுக்காக வேறொருவர் அப்படிங்க. நோயிங்லி சப்ஸ்டிடியூட்டிங் ஒன் பர்சன் ஆர் அனதர். மூணாவது, ரெப்ரசன்டிங், வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறார். இதுல அவரே ஆள் தான் பிரிட்டன் பண்ணுறாரு வேற ஒருத்த மாதிரி. இங்க மூணாவதுல ரெப்ரசன்டிங் ஆஸ் அனதர் பர்சன். ஒருத்தர் செத்து போயிட்டார், அவர் பேர்ல சொத்து இருக்கு, நான் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு வேற ஒருத்தனுக்கு அந்த சொத்தை விற்காரு. ரெப்ரசன்டிங் டு பி அன் அனதர் பர்சன். அப்படி அனதர் பர்சன் சொல்லுது, அந்த ஆள் ரியலா இருக்கணும்னு இல்லை, செத்தாளா இருக்கலாம், இல்லாத ஆளா இருக்கலாம். அப்படி 3 விதமான வகையில நீங்க செய்யலாம். எக்ஸ்பிளேஷனா சொல்லுவாங்க, அது ஒரு ரியலா இருக்கலாம், இல்லாட்டா இமேஜினரி பர்சனா இருக்கலாம். இப்போ இம்பர்சனைசேஷன் 3 விதமான வகையில, ஒன்று pretending to be a some other person, அல்லது substituting for some other person, அல்லது representing as another person அப்படின்னு 3 விதமான செயல்களில் வரலாம் அப்படிங்கிறத சொல்லு. ஒரு கே ராமராவ் வர்சஸ் அன்னோன்னு ஒரு கேஸ் 1960 ஒரு கேஸ். ஆந்திராவில் ஒருத்தன் பிடபிள்யூவில் வேலை பார்க்க, அவன் தான் ஓவர்சியராக வேலை பார்த்தான், ஒரு கிரேடு குறைஞ்சது இன்ஜினியருக்கு கீழே. கொஞ்ச நாள் கழித்து அவனே நான் மைசூர் யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து, கேவி ராமாராவாக இருந்தவன் பின்னால் கே ராமாராவ் நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு ஒரு இன்ஜினியர் சூப்பர்வைசர் போஸ்ட் வாங்கிட்டான். அது கண்டுபிடிச்சி இப்போ அவனை தண்டிக்காங்க. இப்படி ஆள் மாறாட்டங்கிறது எங்கேயும் நடக்கும். இனி அடுத்தது 417 சீட்டிங்க்கு தண்டனை அப்படின்னு. சீட்டிங் தண்டனைன்னா ஒரு வருஷம் அப்படி, இது பொதுவாக சொல்லிட்டாங்க. பின்னால் 420 வேற ஒரு செக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவோம். ஒரு சீட்டிங்கா ஏமாத்தினியா ஒரு வருஷம் போ அப்படின்னு விட்டுட்டான். ரவிச்சந்திரன் வர்சஸ் மாரியம்மாள் கேஸ் 1992 மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, நீ அவளை கல்யாணம் முடிக்கான்னு சொன்னதுனால தான் அவள் உன்னோடு வாழ்ந்தாள், உன் கூட படுக்கையை பகிர்ந்து கொண்டாள், அதனால நஷ்டம், அதனால 417 நீ தண்டனை அப்படின்னு அதில் சொல்லியிருக்கான். அதாவது பெண்ணை கல்யாணம் முடிக்க அப்படின்னு ஏமாத்துறதுக்கு 417 செக்ஷன்ல போட்டிருக்கான். 418 சீட்டிங் வித் நாலேஜ் தட் wrongful loss may cause to a person in whose interest he is bound to protect. ஒருவருடைய நலனை நீங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, அந்த நேரத்தில் அவனை நீங்க போய் ஏமாத்தீங்க அப்படிங்க. அவருக்கு நல்லா தெரியுது, நான் இதை செய்தால் நான் யாருடைய நலனை பாதுகாக்க வேண்டுமோ அவருக்கு நஷ்டம் வரும், ஆனா அவர் செய்தார் அப்படின்னா 3 வருஷம் தண்டனை. இப்போ என்னன்னா யாரோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கணுமோ அப்படின்னு. இந்த ஒரு உதாரணம், அந்த கேஸ் சொன்னா அவன் புரியும். நகும் மின்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இதுல என்னன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவர் ஒரு சைடு பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு புத்தக கடை. இவரா புத்தக கம்பெனிகளில் போய் கடன் கேட்டா தரமாட்டாங்க. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்ன செய்தாரு, ஸ்கூல்
இதை எடுத்தார் லெட்ரு கேட்டா எல்லாருக்கும் எனக்கு எத்தனை புஸ்தகம் அவ்வளோ பேரும் பணம் புக்கு தந்துட்டா வாங்கி பிஸ்னஸ் நடத்துறாரு, பணத்தை அனுப்பிக்கிட்டு தான் இருக்கார். என்ன வாங்கினது பள்ளிக்கூடத்து பேரில் லெட்ரு கேட்டில் வாங்கி புக்கை புஸ்தக கடைக்கு வச்சுக்கிட்டார். இது தெரிஞ்ச ஒரு தடவை கொஞ்சம் பாக்கி ஆகிட்டு உடனே ஸ்கூலுக்கு லெட்டரை விட்டுட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கையில் போயிட்டு இப்படி வெளியே வந்துட்டு இந்த விஷயம் அதை ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டு வித்தியாசமாக பார்க்காங்க. தப்பு இல்லை அவர் செய்தது. ஏன்னா அவருக்கு ராங்ஃபுல் லாஸ் கெயினும் இல்லை, உனக்கு ராங்ஃபுல் லாஸும் இல்லை. அதனால இது சீட்டிங்கில் வரல. வேணா பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு வச்சுக்கோ. ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்க அவனுக்கு, அந்த நம்பிக்கையை அவர் கெடுத்துட்டாரு. ஆனால் கிரிமினல் லைபிலிட்டி வராது. பள்ளிக்கூடத்தை நல்லா கவனிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, பள்ளிக்கூடத்து பேரை வச்சு அவர் வேற ஒரு செயலை செய்துட்டாரு, கிரிமினல் லைபிலிட்டி வராது. ஏன்னா அவர் கெயின் பண்ண முடியல, நீங்கள் லாஸ் பண்ண முடியல. புத்தகம் வாங்கினார், அவர் கொடுத்துட்டார், பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்காங்க. 419 பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங் பை பர்சனைசேஷன், ஆள்மாறாட்டம் செய்து ஏமாற்றினால் தண்டனை 3 வருஷம் அப்படின்னு. செக்ஷன் 420 இது சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பொதுவாக எல்லாரும் சொல்லுவது ஒருத்தர் ஏமாத்தினாலே 420 அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு 420 அப்படின்னு சொன்னால் அவன் ஏமாத்துவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, கிராமங்கள் வரைக்கும் தெரிஞ்சது. இந்த அவன் ஏமாத்தினா அவன் 420 அப்படி உள்ள நம்பர் இது. என்னன்னா சீட்டிங்கில் ஒரு வகையில் உள்ளவங்களுக்கு இதில் தண்டனை சொல்லலாம். சீட்டிங்னா இந்த செக்ஷனில் சீட்டிங் இது 415 தான் பேசணும். ஆனால் கிராமங்களில் தெரியக்கூடியது இது 420. ஒருத்தர் ஏமாத்துறாரு, ஏமாத்திட்டு dishonestly induce the person received to deliver any property, ஒரு சொத்தை கொடுக்கிறதுக்கு அவனை தூண்டுதார். ரெண்டாவது, மேக் ஆர் ஆல்டர் ஆர் டெஸ்ட்ராய் த ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் ஏ வேல்யூபிள் செக்யூரிட்டி, ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி ஒரு மதிப்பு மிக்க பத்திரத்தை செய்வதற்கு, மாற்றுவதற்கு அல்லது அழிப்பதற்கு அவ்வாறு தூண்டுகிறார். மூணாவது, மேக் எனிதிங் சைன்ட் ஆர் டெலிவர்ட், சைன்ட் ஆர் சீல்டு, கையெழுத்து போடுதார் அல்லது சீல் வைக்காரு, which is capable of being converted into a valuable security, ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியாக மாற்றக்கூடிய வகையில் ஒன்றில் கையெழுத்தை போட்டு சீலை வச்சு தர சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தை செஞ்சா அவர் இந்த செக்ஷனுக்குள்ள வராரு. இந்த செக்ஷனுக்கு 7 வருஷம். சீட்டிங் மட்டும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பார்த்தோம், ஒரே 1 வருஷம். 420 7 வருஷம். இங்க என்னென்ன செயலை செய்யணும்? ஒன்று, டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு எனி பர்சன், ஏமாத்தி பொருளை கொடுக்க சொல்லுது. ஒருத்தனை ஏமாத்தி ஏதாவது அவன்கிட்ட இருந்து பொருளை வாங்கினா இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 100 மூட்டை அரிசியை கொடுத்தாரு, அவர் வாங்கிட்டு போனாரு, பணம் கொடுக்கல. அந்த இடத்துல இவர் ஏமாத்தியே 100 மூட்டை அரிசியை வாங்கிட்டு போனார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அது 7 வருஷம். ரெண்டாவது, மேக் ஆல்டர் ஆர் டெஸ்ட்ராய் ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் வேல்யூபிள் செக்யூரிட்டி, ஒரு ப்ராமிசர் நோட்டுங்கிறது வேல்யூபிள் செக்யூரிட்டி. அவனை ஏமாற்றி அவன்கிட்ட இருந்து ஒரு ப்ராமிசர் நோட்டை எழுதி வாங்கிட்டாங்க, இல்லை இவன் கொடுக்க ஒரு ப்ராமிசர் நோட்டை அவன்கிட்ட இருக்கு, அதை ஏமாற்றி அதை கிழிச்சு தூர போட்டுறான் அப்படின்னு போட்டான். இவன் அவன்கிட்ட கடை வாங்கியிருந்தான், அவனை ஏமாற்றி ஐயா நான் உனக்கு அது இப்போ செல்லாதான், நான் வேற ஒன்று எழுதி தரேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு அவர் குப்பையில் போட வச்சாச்சு. இவன் ஆனால் இவன் எழுதி கொடுக்கல. அப்படி ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை எழுதவோ மாற்றவோ அல்லது அழிக்கவோ. வேல்யூபிள் செக்யூரிட்டினா ஏற்கனவே பார்த்தோம், ஒரு உரிமைகள் உருவாக்கப்பட வேண்டும், மாற்றப்படலாம், நீட்டப்படலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இல்லாட்டா வேல்யூபிள் செக்யூரிட்டினா அது வழியாக ஒரு ஆளுக்கு உரிமை வருது அல்லது ஒரு லைபிலிட்டி வருது, இல்லாட்டா உரிமை இல்லைன்னு ஆகுது. ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தா லைபிலிட்டி வேல்யூபிள் செக்யூரிட்டி, இல்லாட்ட ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு வேல்யூபிள் செக்யூரிட்டி, ஒரு சேல் டீடு வேல்யூபிள் செக்யூரிட்டி, இதெல்லாம் உரிமைகளை உருவாக்கக்கூடிய விஷயம். அல்லது எனக்கு உரிமை இல்லைன்னு விட்டு கொடுத்தாலும் வருது, இல்லை எனக்கு லைபிலிட்டி இருக்குன்னு ஒத்துக்கிட்டாலும் வரும். ப்ராமிசர் நோட்டுன்னா வேல்யூபிள் செக்யூரிட்டி, அங்கே அவர் ஒத்துக்கிட்டுதார், நான் உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறார்.
அப்படி ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி. டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை எழுதவோ மாற்றவோ அழிக்கவோ. மூணாவது உன்னை கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த கையெழுத்து போட்டதை பின்னால வேல்யூபிள் செக்யூரிட்டி வந்துடலாம். ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுன்னு ஏமாற்றி வாங்கிட்டாங்க. இல்லை ஒரு செக்கை கொடுக்காங்க, ஐயா செக்கில் கையெழுத்து போட்டுத்தாங்க, இபி ஆஃபீஸில் போயிட்டு எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கேட்டு அங்கே போய் இதை கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு பிளாங்க் செக் வாங்கிட்டோம். அது எப்போ வேணாலும் நம்ம அதை என்ன செய்யலாம், வேல்யூபிள் செக்யூரிட்டியாக மாற்றிடுவோம். ஒரு அமௌண்ட் எழுதி அதை ஒரு ஃபுல்லாக்கி ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி, சம்திங் சைன்ட் அண்ட் சீல்டு, அதை கொடுக்கறதுக்குன்னு சொன்னீங்கன்னா எங்கள் 7 வருஷம் தண்டனை. அப்போ 420 சொல்லக்கூடிய விஷயங்கள் 3, ப்ராப்பர்ட்டியை கொடுக்காங்க, இல்லாட்ட வேல்யூபிள் செக்யூரிட்டியை எழுத மாற்ற அழிக்க அல்லது வேற ஒரு பேப்பரை கொடுத்து அதை வேல்யூபிள் செக்யூரிட்டியாக மாற்றக்கூடிய அளவில் உள்ளதை செய்தாங்க. இது 420. இந்த 417க்கும் 420க்கும் பார்த்தீங்கன்னா 417 சாதாரணமாக உள்ள விஷயங்களை சொல்லுதோம், 420 வேற கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக சொல்லுதோம், நம்ம அதிகமான தண்டனையும் கொடுப்போம். முபாரக் அலி அகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே எங்கள் கேஸு விடுதலை போராட்டம் முடிஞ்சு அந்த உடனே பாகிஸ்தானில் ஒருத்தன் எனக்கு நான் அவ்வளோ அரிசி வச்சுருக்கேன் உனக்கு தாரான் அப்படி. கோவாவில் ஒருத்தருக்கு அரிசி வாங்கணும், பாம்பேயில் உள்ள ஒரு ஃபார்வேர்டிங் ஏஜெண்ட்டை பிடிச்சாரு. அவர் பாகிஸ்தானில் ஒருத்தர்கிட்ட பேசினார். அவன் கூப்பிட்டு, ஆமாம் அந்த கப்பலில் இடம் பிடிச்சி வச்சுருக்கேன், ரைஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் பணத்தை அனுப்பின உடனே நான் கப்பலில் ஏற்றி விடுதேன்னா அங்கே அவன் அனுப்பவும் ஒன்றும் இல்லை. அவன் பின்னால் இந்தியாவில் வரையில் அவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அவன் நீ இதெல்லாம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வர முடியும், நான் பாகிஸ்தானில் தான் கான்ட்ராக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆச்சு, அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்க. அப்படி இல்லை, நீ பாம்பேக்கு நிறைய லெட்டர் எழுதியிருக்க, அங்கே எல்லாம் வந்திருக்கு, இங்கே பாம்பேக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு நீ அந்த மாதிரி அவங்ககிட்ட பணத்தை வாங்கும் போதே கெட்ட எண்ணத்தோட இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் எழுதி வாங்கியிருக்க. ஏமாற்ற வேண்டும்ங்க எண்ணம் உனக்கு அப்போவே இருந்தது. இதன் வழியாக டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா, அது டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதனால நீ செக்ஷன் 420 நீ இருக்கணும் அப்படின்னு அவனை பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க. இது சீட்டிங் விஷயத்தை முடிஞ்சு வச்சு ஒரு 5 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, 415 420 வரைக்கும். இனி அடுத்தது fraudulent deeds and disposition of property. இது எப்படின்னா, ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான், அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு, அட்டாச்மெண்ட் வரும்னு எனக்கு தெரியுது. அப்போ என்ன செய்வாங்க, இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வரும்னா அட்டாச்மெண்ட் வந்தால் நம்ம சொத்தை பாதுகாக்கணும். இவர் அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்தார், அந்த சொத்து இவர் கையில் இல்லாம மாதிரி ஆக்கியிருந்தார். அப்படி உள்ள சூழ்நிலைகளை அவங்கள தடுக்கிறதுக்கு இது இருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 இடத்துல வருது. ஒரு கோர்ட்ல இருந்து அட்டாச்மெண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் இதை செய்தாங்க. இதில் இன்னொரு கேஸில் என்ன செய்தாங்கன்னா, கோர்ட்ல இருந்து ஒரு கிரிமினல் ஃபைன் இவர் கெட்டலை, அட்டாச்மெண்ட் வருதுன்னா அந்த சொத்தை மாற்றி வைக்காங்க. இப்படி உள்ள சூழ்நிலைகளில் இந்த செக்ஷன் இதே மாதிரியாக இருக்கும். அங்கே இன்னும் 2 இடத்துல வரும். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, நீதிமன்றத்திலிருந்து அட்டாச்மெண்ட்டுக்கு வருது. எதுக்காக, இவர் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பங்கு வைக்கிறதுக்காக இவர் அந்த சொத்தை இல்லாமல் வைக்கிறார். அல்லது இவர் பணம் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காரு, அதை வாங்கணும், அதை வாங்கி கிரெடிட்டாஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இல்லாமல் ஆக்குறார். இப்படி ஒரு 4 செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 421 dishonest or fraudulent removal or concealment of property to prevent distribution among creditors. இந்த ஹெட்டிங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு கீழே படிக்க வேண்டாம். dishonest or fraudulent removal or concealment of property, நேர்மையற்று மோசடியாக சொத்தை ஒழிச்சு வைக்காங்க, இல்லாட்ட எடுத்துட்டு போயிடுவாங்க. எதுக்காக, prevent distribution among creditors. கிரெடிட்டாஸுக்கு முன்னால இந்த சொத்துக்களை பங்கு வைக்கிறதுக்கு செய்தான். என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் removes or conceals or delivers any property to any person. என்ன செய்வான்னா, சொத்தை வேற ஒருத்தனுக்கு வித்த மாதிரி கொடுத்துடலாம். அவன் பணமே தரமாட்டான், அவன்கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்கியிருக்கேன், இந்த சொத்து உனக்குன்னு ஒரு சேல் டீட் எழுதிட்டான்.
அவர் இவருக்கு கடன் கொடுத்தவர் கோர்ட்டில் போய் அங்கே போய் அட்டாச்மெண்ட்லாம் வாங்கி வரும்போது இவங்க கையில் சொத்து கிடையாது. ஏன் ஐயா என் கையில் சொத்து இல்லாமல் சொத்தை மாற்றிடலாம். அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆர் காசஸ் டிரான்ஸ்ஃபர் டு எனி பர்சன் டு எனிபடி. சொத்தை ஒழிச்சு வைக்காரு, இல்லாட்டா அதை மாற்றிடுறாரு, யாருக்காவது கொடுத்துருந்தாரு. அது எந்த மாதிரியான சொத்து கூட இருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டின்னு. இது கன்சிடரேஷன் இல்லாமல் செய்தார். பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இப்படி ஒரு சொத்து மாற்றம் நடைபெறுகிறது. இவருக்கு என்ன இன்டென்ஷன்? இவர் கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவருக்கு இந்த சொத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று தடுப்பதற்காக. இன்டென்ஷன் டு பிரிவென்ட் ஆர் நாலேஜ் தட் இஸ் லைக்லி டு பிரிவென்ட் distribution of that property according to the law among the creditors. தனக்கு கடன் கொடுத்தவர்களிடையே இந்த சொத்து பகிரப்பட வேண்டும் கூடாது என்பதற்காக சொத்தை மாற்றுகிறார், விற்கிறார், ஒழிச்சு வைக்கிறார் அப்படிங்கிறது இந்த செக்ஷன். அப்படி செய்தார்னா 2 வருஷம் தண்டனை. அடுத்தது 422 dishonestly fraudulently preventing debt being available to creditors. அங்க சொத்தை பத்தி பேசணும். இங்க என்னன்னா இன்னொருத்தட்ட இருந்து இவருக்கு வர வேண்டியிருக்கு, அந்த சொத்தை இல்லாம ஆக்குறார். இவர் ஒரு ஆள்கிட்ட 5 லட்சம் வாங்கினாரு. அந்த 5 லட்சத்தை வச்சு இவர் என்ன செய்தார், இன்னொருத்தட்ட போய் ஒரு மார்க்கேஜ், இவர் 5 லட்சத்தை இவர் வச்சுக்கிட்டார், இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து அவன்கிட்ட மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கியிருக்காரு. இந்த 5 லட்சத்துக்காரர் வந்தாருன்னா என்ன செய்வார், இவன்கிட்ட இருந்து இந்த கடனுக்கு வருவார். அதனால தனக்கு வர வேண்டிய கடன்களை இல்லாம ஆக்குறார். இப்படி சூழ்நிலை என்னன்னா, இவர் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, அந்த ஆளு கோர்ட் வழியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வராரு. இவர் வேற ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காரு, அந்த பணத்தை போய் இவரு கடன் கொடுத்துருவாரு, வாங்கிடுவாருன்னு பார்க்கறதுக்காக ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கான். A person dishonestly or fraudulently prevents any debt or demand due to him or to any other person from being made available according to law for payment of his debts or debts. கடன் வாங்கியிருக்காரு, அவர் கோர்ட்டில் போட்டிருக்காரு, வந்து அட்டாச்மெண்ட் வருவாங்க, இவர் பேங்க்ல பணம் போட்டிருக்காரு, இவருக்கு வர வேண்டியிருக்கு, வேகமாக அதை எடுத்து மாற்றிடலாம். இதுதான் தனக்கு வர வேண்டிய கடனை தனக்கு கடன் கொடுத்த கிரெடிட்டாருக்கு வராம போனோம், அவங்களுக்கு நடுவில் அது பகிரப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக செயல்களை செய்தார் அப்படின்னா தண்டனை 2 வருஷம் தண்டனை. 3வது dishonest or fraudulent execution of deed of transfer containing false statement of consideration. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவனை மாற்றி கொடுத்தான், ஒரு டீடை எழுதி கொடுத்தான், அதில் உள்ளவங்களை தண்டிக்கிறதுக்கு இது வருது. Whoever dishonestly or fraudulently signs, executes or becomes a party to any deed or instrument அப்படின்னு which purpose to transfer or subject to any charge or property or any interest therein. இந்த மாதிரி ஒரு fraudulent டாக்குமெண்ட்டை நீங்கள் கையெழுத்து போடுவீங்க அப்படின்னா whoever be a party, அவர் விற்கவராக இருக்கலாம், வாங்குதவராக இருக்கலாம், எழுதி கொடுக்கவர், எழுதி வாங்குதவர், which contains a false statement regarding the consideration for such transfer அல்லது relating to the person or persons for whose use or benefit. இவர் கொடுக்காரு, அதில் கன்சிடரேஷன் தப்பா இருக்குன்னா அதில் கையெழுத்து போட்டவங்க 2 பேருமே 423 தப்பானவங்க அப்படின்னு பனிஷ்மெண்ட்டுக்கு வராங்க. நீதிமன்றத்திலிருந்து அட்டாச்மெண்ட் வரும்போது சொத்தை யாருக்காவது மாற்றணும், கிஃப்ட்டு இந்த மாதிரி எழுதியிருந்தா பிள்ளைகிட்ட போய் பிடிச்சி எடுத்துடுவாங்க. அப்போ நான் வித்துட்டேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு உன் ஃப்ரெண்டை கூப்பிடுதான், உன் பேருக்கு நான் ப்ராப்பர்ட்டி எழுதி தந்துடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டு கொடுத்தாச்சு. அப்படி ஃப்ரெண்டை கூப்பிட்டு கொடுக்கும்போது அவனுக்கு 10 லட்சம் வாங்கின மாதிரியும் இவன் அந்த ப்ராப்பர்ட்டி அவனுக்கு கொடுத்த மாதிரியும் அப்படிங்கையில் அந்த இடத்துல 2 பேரும் குற்றவாளிகள். ஏன்? becomes executes or becomes a party to a deed or instrument. எழுதி கொடுக்க இல்லாட்டா எழுதி வாங்கினாலும் போதும், ஏன்னா becomes a party. அதில் என்ன கண்டிஷன், கன்சிடரேஷனை பற்றி தப்பான ஒரு ரிப்போர்ட் இருக்கணும். 2வது கண்டிஷன் இல்லைன்னா என்னவா இருக்கணும், அது யாருடைய நலனுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு. இவன் எழுதி கொடுத்தாலும் ப்ராப்பர்ட்டி இவன் பேரில் தான் இருக்கு,
அப்போ தவறான பேரை பற்றி எழுதுதாங்க அப்படின்னு இருந்தால் இந்த செக்ஷனில் தப்பு. dishonestly, fraudulently signs, executes or becomes a party to a deed of transfer. அது வழியாக ஒரு சொத்து மாற்றப்படுகிறது. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கன்சர்வேஷனை பற்றி தப்பான ஸ்டேட்மெண்ட் அல்லது யாருக்காக யார் நலனுக்காக அந்த சொத்து எழுதப்படுகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷ தண்டனை. இனி 424 டிஸ்ஆனஸ்ட், ஃப்ராடுலண்ட் ரிமூவல் ஆர் கன்சீல்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு செத்தை ஒழிச்சு வச்சிருந்தாரு, மறைக்குவாரு, இப்படி உள்ள வீட்டில் இல்லாமலே செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த செக்ஷனுக்குள்ள அர்த்தம். வீட்டில் நிறைய நகை இருக்குது, கோல்டெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து எங்கேயோ போய் மகன் வீட்டில் எங்கெங்கே ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மறைச்சி வச்சிங்கன்னா dishonestly, fraudulently conceals or removes any property. இது ஒன்று. ரெண்டாவது அதுக்குள்ள dishonestly, fraudulently assist in concealment, அதுக்கு உதவி பண்ணுதான். மூணாவது dishonestly releases any demand or claim to which he is entitled. ஒருத்தர் இருந்து பணம் வாங்கணும் வரணும், இவர் இல்லை எல்லாம் வாங்கியாச்சு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இவர் அடுத்தவன்ட்ட இருந்து ஒரு 5000 வரணும், இவர் என்ன சொல்லுவார், இல்லைப்பா நான் வந்தாச்சு வாங்கியாச்சு அப்படின்னு நான் காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அந்த ஏற்கனவே பார்த்த கேஸ் மாதிரி கோர்ட்டில் இருந்து 10 லட்சம் இவர் தரணும்னு கேட்டு வராங்க. இவர் அடுத்தவன்ட்ட இருந்து 5 லட்சம் வர வேண்டியிருக்கு. இவர் என்ன சொல்லுவார், 5 லட்சம் நான் வாங்கிட்டேன்னு இந்த ஒரு பேப்பரில் எழுதி தந்துட்டேன், யாரும் வந்து கேட்டாங்கன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு நான் வந்துட்டு அந்த 5 லட்சத்தை பின்னால் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தனக்கு வர வேண்டிய பணத்தை ரிலீசஸ் எனி டிமாண்ட் ஆர் கிளைம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 விதமான விஷயங்களும் இங்கே தண்டனையாக வரும். ப்ராப்பர்ட்டி ஒழிக்க மாற்ற, இல்லை அதில் உதவி பண்ண, ஒழித்து மாற்றி வைக்கிறதுக்கு உதவி பண்ண. மூணாவது டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி கொடுக்காங்க, கிளைம் எனக்கு இல்லை, எனக்கு பணம் வர வேண்டியதில்லை அப்படின்னு செய்தாங்கன்னா அவங்களுக்கு 2 வருஷ தண்டனை அப்படின்னு இருக்குது. பாக்கி உள்ளதை மிஸ்சீஃப்ங்கிறது 425 வருது, அதை நாளைக்கு